வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். சமீபத்தில ஒரு நபர் என்னை தொடர்பு கொண்டு, "சார் கரியர் கன்சல்டேஷனுக்காக ஜாதகம் பார்க்கணும். ஸோ எனக்குன்னு ஒரு டைம் குடுங்க." அப்படின்னு சொல்லி டைம் வாங்கி அவர் ஜாதகம் பார்த்தாரு. சம்மந்தப்பட்ட அந்த நபர் அவருக்கே சில கேள்விகள் அப்படின்றது இருந்தது. அவர் மைண்ட்லயே சில துறைகள் இருந்திருக்கு. "சார் நான் அட்வொகேட் ஆகலாமா? ஜுடிஷியரிக்குள்ள போலாமா?" இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. நாமளும் அவரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். அப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபர் என்ட்ட கேட்கிறாரு. அவரோட வாய்ஸ் ரொம்ப மெச்சூர்டா இருந்ததுனால, நான் யாரு என்னன்னு ரொம்ப டீட்டெயில்டா கேட்டுக்கல. வழக்கமா கெரியர் கன்சல்டேஷன் அப்படின்னு வரும்போது, பெற்றவங்க தான் ஜாதகம் பார்ப்பாங்க. பசங்க சும்மா சைட்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சம்மந்தப்பட்ட அந்த நபரே, அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் 16 வயசோ, 17 வயசோ தான் ஆகுது. இப்ப தான் +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர போறாரு. சம்மந்தப்பட்ட அந்த நபர் டைரக்ட்டா என்ன ஃபோன் பண்ணி என்ட்ட கேட்கிறாரு. அவரோட வாய்ஸ் ரொம்ப மெச்சூர்டா இருந்ததுனால நான் பெருசா அத கவனிக்கல. அவரு என்ட்ட கேட்கிறாரு, "சார் நான் வந்து ஜுடிஷியரி போலாமா? நான் வந்து அட்வொகேட்டோட நின்னட்டுமா? இல்ல ஃபர்தரா ஜட்ஜ் எக்ஸாம் எழுதட்டுமா? எத நான் பிளான் பண்ணி படிக்கட்டும்? நான் எந்த லைன்ல போலாம்?" அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது. நான் சொன்னேன், "அட்வொகேட் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. நீங்க ஃபர்தரா ஜட்ஜ் எக்ஸாம் எழுதணும்னாலும் நீங்க தாராளமா நீங்க வந்து எழுதலாம். ஸோ அதனால இது கரெக்ட்டான ட்ராக். நீங்க தாராளமா இதுல போலாம், பயணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ சடனா ஒருத்தர் ஃபோன வாங்கி, "சார் நான் இந்த பையனோட ஃபாதர் பேசுறேன். எங்க குடும்பத்தில இந்த அட்வொகேட், ஜட்ஜ் இந்த மாரிலாம் யாரும் போனது கிடையாது. எங்க சைட்ல அது வந்து பெருசா விருப்பப்பட மாட்டாங்க. அத பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. எங்க சைடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இன்ஜினியர் இல்ல டாக்டர் தான். ஸோ அட்வொகேட் மாரிலாம் நாங்க எப்படி அனுப்புறது? 2வது இப்ப அட்வொகேட் துறைக்குள்ளார போறாங்க அப்படின்னா, நெறைய தப்பான நபர்களிடமும் அவங்க வந்து பேச நேரிடும், பழக நேரிடும். அவங்களுக்காக இவரு போய் ஆஜராக நேரிடும். நாளைக்கு வந்து ஒரு ஜட்ஜா மாறிட்டார் அப்படின்னா, அவர் எழுதக்கூடிய தீர்ப்பு ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அது நம்ம பையனையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ தேவையில்லாத ஒரு கர்மா நம்ம பையனையும் பாதிக்கும் இல்லையா? அந்த கெட்ட கர்மா நம்ம பையனுக்கு வராதா? என்னோட வம்சத்த பாதிக்காதா? அப்படின்ற மாரி சம்மந்தப்பட்ட அந்த பையனோட தந்தை என்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. உள்ளபடியே இப்படிலாம் ஒருத்தர் பார்க்குறாங்களே நல்லது, கெட்டது அப்படின்னு நெனைக்கும்போது, இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நெனைக்கும்போது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா, நம்ம மரபணு ஜோதிடத்துல செய்யும் தொழிலே பரிகாரம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி செய்யும் தொழிலே உங்களுக்கு பரிகாரம். ஒரு மனுஷன் அவனோட பெரும்பாலான நேரத்த வேலையில தான் செலவிடுறான். மினிமமா 8 ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அவனோட பெரும்பாலான வாழ்க்கை அப்படின்றது வேலைய சுத்தி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது, அந்த தொழிலை செய்வதன் காரணமாகவே நாம் வந்து நன்மை அடைய வேண்டும். நமக்கு அது நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காகவே செய்யும் தொழிலே பரிகாரம்ன்ற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். கரியர் கன்சல்டேஷனே குடுக்குறோம். அப்படி இருக்கும்போது, அதுல ஒருத்தர் பாவ புண்ணியம்லாம் பார்க்கறது வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிய குடுத்தது. தான் பையன் அட்வொகேட் ஆகி சம்பாரிப்பானா, ஜட்ஜ் ஆகி பெரிய ஆள் ஆவானா அப்படின்றத விட்டுட்டு, அந்த தொழில்னால அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துறக்கூடாது. எந்த கெட்ட கர்மாவும் அவனை அண்டக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கும்போது, உண்மையாகவே தந்தையாக அவர் பல மடங்கு அந்த இடத்துல உயர்ந்துட்டார். சரி, இப்போ அவரோட கேள்விக்கு போயிடுவோம். இப்ப என் பையன் அட்வொகேட் ஆகுறான் அப்படின்னா, நெறைய தப்பான நபர்களிடம் இவன் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பழகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஜட்ஜ் ஆயிட்டாரு, ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, ரொம்ப கடுமையான தீர்ப்புகள் ஒரு தூக்கு தண்டனையோ, இல்ல ஒரு ஆயுள் தண்டனையோ எல்லாம் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி குடுக்கும்போது, அவருக்கு அதன் காரணமாக எந்த கெட்ட கருமாவும் வந்துராதா? அப்படின்னு கேட்கிறாரு. அட்வொகேட் அப்படின்ற துறை, அதனோட தன்மைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட பவர்ஸ் என்ன? அவங்களோட டியூட்டி என்ன? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க யாருமே இப்படி அந்த துறைய நெகட்டிவா கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. இன்க்ளூடிங் ஜுடிஷியரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு அட்வொகேட் இருக்காரு. சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர் அவரு. சட்டத்தின்பால் என்ன செய்ய முடியுமோ, சட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ, அதன்படி செய்யக்கூடிய ஒரு அட்வொகேட்ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நேர்மையானவரு, ரொம்ப நாணயமானவர்ன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்ட அந்த நபர், தன்னிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் தெளிவா, "இதுதான்ப்பா சட்டம். உன் பிரச்சனைக்கு இதெல்லாம் தான் தீர்வு. இப்படிதான் ப்ரொசீஜர் போகும். அதுக்கு இவ்ளோ டைம் ஆகும். அதுக்கு இவ்ளோ செலவாகும்." அப்படின்றத ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்ற பட்சத்தில, அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. அண்ட் ஒரு அட்வொகேட்டோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தேர் கிளையன்ட்ஸ். ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபருக்காக நீங்க போய் ஆஜராகுறீங்க. நீங்க ஒரு அட்வொகேட்டா போய் ஆஜராகுறீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே தவிர, நீங்க அவங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுனால, அந்த கொலை குற்றத்த நீங்க ஆதரிக்கிறதா கணக்காயிடாது. இப்போ ஒரு குற்றம் நடக்குது. அந்த குற்றத்துக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். 2 பேர் தரப்புலயும் அட்வொகேட் அப்படின்றது வேணும். அப்படி இருந்தா தான், நீதிபதி எவிடன்ஸின் அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்ப 2 பக்கமுமே வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும் இல்லையா? அண்ட் எப்பவுமே ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, எடுத்த உடனே இவன் தான் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் வந்து குற்றவாளி, இவன் நிரபராதி அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க.
பல நாள் ட்ரையல் நடக்கும், கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் கன்விக்ஷன் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு அப்படின்றது வரும். அப்ப அதுவரைக்கும் உங்களோட கிளையன்ட் கொலையாளியாகவே இருந்தாலும், அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தானே தவிர குற்றவாளி கிடையாது. அப்ப நீங்க தாராளமா அவர ரெப்ரசன்டேட் பண்ணி நீங்க வாதாடலாம். சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் என்னெல்லாம் அனுமதி குடுக்குதோ, அதெல்லாம் தான் நீங்க பின்பற்ற போறீங்க. அதுக்கு மாறா ஒரு அட்வொகேட்டா இருந்துகிட்டு, நீங்க குற்றம் சுமத்தப்பட்ட இல்ல உங்களோட கிளையன்ட்க்கு நீங்க இல்லீகலா ஏதாவது ஹெல்ப் பண்றீங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீ போய் இந்த போலீஸ்காரர்ட்ட இவ்வளோ காசு குடுத்த அப்டின்னா, அவர் வந்து நீ சொல்ற ஆள் மேல கேஸ் போட்டுருவாரு. நீ சொல்ற ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாரு. இல்ல நீ போய் இவ்ளோ பணம் குடுத்தன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டாக்குமெண்ட்ட நீ நைஸா எடுத்துடலாம். இந்த எவிடன்ஸ நீ அழிச்சிடலாம். இந்த மாதிரி சட்டத்தை மீறி ஒரு அட்வொகேட் செயல்படுறாரு அப்படின்ற பட்சத்துல, டெஃபினட்டா அங்க கெட்ட கர்மா அப்படின்றது வரதான் போது. இப்ப என் கூட படித்த சில நண்பர்களே ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பப்ப அவங்க துறை சார்ந்த சில விஷயங்கள என்னோட பகிர்ந்துப்பாங்க. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, சில அட்வொகேட் இருக்கிறாங்க. எடுத்த உடனே பொய்யான ஒரு ஃபேக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்து, இது ஜெயிச்சிடலாம், தட்டிடலாம், தூக்கிடலாம் அப்படின்னு பேசி கிளையண்ட்ட புடிச்சுருவாங்க. கிளையண்ட்ட புடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் டிராக் பண்ணி கொண்டு போவாங்க. எப்ப கழண்டுக்கணுமோ கரெக்ட்டா அந்த கேஸ்ல இருந்து நைஸா விலகிடுவாங்க. அட்வொகேட்ல ஜென்யூனான ஆளையும், ஏமாத்துறவங்களையும் ஈஸியா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஜென்யூனான ஆட்கள், இதெல்லாம் தான்ப்பா செய்ய முடியும். நீ கேட்கறதெல்லாம் செய்ய முடியாது. இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்றத ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா, ஃபிராங்கா சொல்லிடுவாங்க. உங்க பக்கம் ஒரு துளியாவது நியாயம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் முதல்ல அந்த கேஸே எடுப்பாங்க. உங்க பக்கம் நியாயமே இல்ல. நீங்க வம்புக்கு தான் கேஸ் போடுறீங்கன்னா, பெரும்பாலும் ஜென்யூனான லாயர்ஸ் அந்த கேஸ எடுக்கவே மாட்டாங்க. நீங்க வேற ஆள பார்த்துக்கோங்க அப்படின்டுவாங்க. ஜென்யூனிட்டி இல்லாத அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க? தட்டிடுறேன், தூக்கிடுறேன், அவன கொண்டு வா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இவன தெரியும், அவன தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இஷ்டத்துக்கு பேசி, முதல்ல கிளையன்ட் புடிச்சுருவாங்க. கிளையன்ட் புடிச்சதுக்கப்புறம் அத டிராக் பண்ணி எவ்வளோ தூரம் கொண்டு போ முடியுமோ கொண்டு போயி, எப்ப விலகணுமோ நைஸா அதுலருந்து விலகிடுவாங்க. ஸோ தடாலடியா தட்டிடுவேன், தூக்கிடுவேன், செஞ்சுருவேன் இப்படிலாம் யாராவது பேசுறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த அட்வொகேட் கிட்ட நீங்க தான் கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும். ஏன்னா, சட்டத்தை மீறி அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ கர்மா வருமானா டெஃபினட்டா வரும். அது பாதிக்கத்தான் போது. இதே ஒரு நீதிபதி எடுத்துக்கோங்க. அவர் முன்னாடி ஒரு கேஸ் வருது. எல்லா எவிடன்ஸும் இருக்குது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது எல்லா எவிடன்ஸும் இருக்குது. எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குது. அவர் அதற்குண்டான சட்டத்தின்பால் இருக்கக்கூடிய பனிஷ்மென்ட்ட தான் அவர் குடுக்க முடியும். அதை தவிர்த்து அவர் விருப்பத்திற்கோ, அவர் இஷ்டத்திற்கோ ஒரு நீதிபதி தீர்ப்பு குடுக்க முடியாது. அது செல்லவும் செல்லாது. சட்டத்தின்பால் என்ன இருக்கோ அத தான் அவர் செய்ய முடியும். அத இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அவரோட வேல. இப்ப சில சமயங்கள்ல நீதிபதிக்கே பிரச்சனை வரும். நீதிபதியோட குடும்பத்தாருக்கு பிரச்சனை வரும். இப்போ ஒரு ஜட்ஜோட பையனுக்கு யாராவது பிரச்சனை குடுக்குறாங்க, பொண்ணுக்கு யாராவது பிரச்சனை குடுக்குறாங்க அப்படின்னும்போது, "நீ என் பையன் மேலயே கை வைப்பியா? நீ வந்து என்னோட குடும்பத்துக்கே பிரச்சனை குடுப்பியா?" அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி அந்த குற்றத்திற்கு எக்ஸ்ட்ராவாலாம் தண்டனை எழுத முடியாது. அவரும் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ, அத தான் அவரால செய்ய முடியும். தனக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக சட்டத்த வளைக்கலாம் முடியாது. அந்த சட்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அட்வொகேட்டா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கான்ஸ்டிடியூஷன் கீழ தான் வருது. ஸோ அப்ப அவங்க சட்டத்தின்பால் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு காரியத்த செய்றாங்க அப்படின்னும்போது, அங்க எந்த கெட்ட கர்மாவும் வராது. சிலர் கேட்கலாம், "சார் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை குடுத்துட்டாரு சார். பாவம் சார் ஒரு உயிர் போயிருச்சு. அப்ப அந்த கெட்ட கர்மா அந்த ஜட்ஜுக்கு வராதா?" அப்படின்னா, ஒண்ணும் வராது. அவரோட வேலையே தண்டிக்கிறது தான். தண்டிக்கிறவர்ட்ட போயிட்டு, நீங்க நீங்க தண்டிக்கிறதுனால உங்களுக்கு தீமை வரும் அப்படின்னா, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதே நீதிபதி காச வாங்கிக்கிட்டு ஒருத்தர விடுதலை பண்றாரு. ஒரு தரப்புக்கு ஃபேவரா நடந்துக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவருக்கு கெட்ட கர்மா வரும். ஸோ நீதிபதியா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், அவங்க சட்டத்தின்பால் சட்டத்திற்கு உட்பட்டு எது செஞ்சாலும், அதன் மூலியமாக, அதன் காரணமாக அவங்களுக்கு எந்த கெட்ட கர்மாவும் வராது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த அட்வொகேட்டுக்கு படிக்கிறது, போலீஸ், மிலிட்டரி, ஜுடிஷியரி, ஜட்ஜு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் தாராளமா எழுதலாம். இந்த மாதிரியான துறைகள தேர்ந்தெடுத்து பண்ணலாம். இதனால உங்களுக்கு எந்த பாவமும் வராது. எந்த துறையாக இருந்தாலும் விதியை மீறி நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, ரூல்ஸ பிரேக் பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமாக அப்போ நீங்க இந்த பாவ புண்ணிய கணக்குக்குள்ளலாம் போணும். அது இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்தவித கெட்ட கர்மாவும் வராது. உண்மையிலேயே அந்த கிளையன்ட்டா இருக்கட்டும், இல்ல அந்த கிளையன்ட்டோட தந்தையா இருக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆக்சுவலா அவங்க கிட்ட பேசுறதுக்கே. இந்த ஆங்கிள்ல யோசிக்கிறாங்க, பாவ புண்ணிய கணக்குக்குள்ளலாம் சிலர் போறாங்க அப்படின்னு நெனைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இத தான் இந்த பதிவுல நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.